வாழ்க்கை வாழ்வேன்னு கொடுமையா இருக்க. ஐயோ கடவுளே, உங்க 2 பேருக்கும் நாங்க இந்த துரோகத்தை பண்ணிட்டோமேமா. தப்பு நடந்துருச்சுமா, பெரிய தப்பு நடந்துருச்சு. நடந்த தப்புக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, எல்லாரும் தான் காரணம். கடவுளும் ஒரு காரணம் தான். அவன் ஏன் இப்படி ஒரு முடிச்சு போட்டான்னு எனக்கு தெரியலம்மா. காவியா, காவியா அத்தை, பார்த்திக்கு மட்டும் நீ வேற ஒருத்தரை காதலிச்ச விஷயம் தெரிஞ்சதுன்னா அவனால அதை தாங்கிக்க முடியும் நீ நினைக்கிறியா? சத்தியமா முடியாது. அவன் உன்னை அவ்வளவு நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட மனசு எனக்கு நல்லா தெரியும். என்னைக்கு அவன் உன்னை தொட்டு தாலி கட்டினானோ அன்னையில இருந்து அவன் உன்னை பொண்டாட்டியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ விலகி இருந்தாலும் சரி, அவன் உன்னதான் பொண்டாட்டியா நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த பழைய நினைப்புல இருந்து வெளியில வர முடியாம நீ தவிச்சிட்டு இருக்கல்ல. மனசுல ஒருத்தனை சுமந்துகிட்டு பார்த்திபனோட நீ சந்தோஷமா வாழ முடியாது. ஆமா, கண்டிப்பா அது முடியவே முடியாது. காலம் முழுக்க அந்த நினைப்பே உன்னை அறுத்துக்கிட்டு இருக்கோம்ல. கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆகியும் உன்னால அவனை மறக்க முடியலங்கிறதுனாலதான் பார்த்திய உன்னால ஏத்துக்க முடியல. எந்த அளவுக்கு நீ அவனை லவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா இப்படியே போனா உங்க 2 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிடும். பேசாம நீ ஒன்னு செய்றியா? இப்படி வாழ்றதை விட அவனை விட்டு நீ பிரிஞ்சிருமா? அதுதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் அதுதான் நல்லது. நீ இப்ப எப்படி பார்த்தியை விட்டு விலகி இருக்கியோ அதோட இன்னும் கொஞ்சம் விலகி இரு. நீ கரெக்டா தான் இருந்த, எனக்கு தெரியும். நான் தான் இத பத்தி எல்லாம் தெரியாம உங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல தங்க சொல்லி முட்டாள்தனமா, முட்டாள் முட்டாள், நான் முட்டாள். சாரி காவியா. நீயும் அவனும் எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்துட மாட்டீங்களோன்னு தான் நான் என்னென்னமோ பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. காவியா, பார்த்திக்கிட்ட நீ அன்பாவோ பாசமாவோ சிரிச்சு கூட பேசிடாத.
சரியா? நீ சரியாதான் இருந்த. நான் தான் அவன் மனசுல ஆசையை வளர்த்திருக்க கூடாது இல்லம்மா? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? என் புள்ளைகிட்ட இருந்து நீ விலகி இருக்கிறது முக்கியம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம் இதையெல்லாம் அழிச்சிடணும். புரியுதா? அப்பதான் அவன் காலம் முழுக்க நிம்மதியா இருக்க முடியும். ஆமா காவியா, இத அவன்கிட்ட நான் சொல்ல முடியாது. இப்படி வேணா பண்ணலாமா? அவனே அவன் வாயாலேயே உன்னை வேண்டான்னு சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ. அந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டாதான் அவன் உன்னை மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? மனசளவுல அவனே உன்னை வேண்டான்னு முடிவெடுத்துட்டானா அப்போ எனக்கு அவனை தேத்துறது கொஞ்சம் சுலபமா இருக்குமா? அவன் மனசுல இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மெதுவா விலகிடு. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். என்ன பண்றதுன்னு நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். நீ போ. காவியா, இத நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இந்த விஷயத்தை நீ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மீறி சொன்ன அப்புறம் குழந்தைய உயிரோட பார்க்க முடியாது. என்ன லைட் கூட போடாம உட்காந்துருக்காங்க? ஜீவா, என்னாச்சுங்க? லைட்டு கூட போடாம உட்காந்துருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, லேசா தலைவலி, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வரலாமா? இல்ல, இப்பதான் மாத்திரை சாப்பிட்டேன், சரியாயிடும். பிரியா, என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ டீப்பா யோசிக்கிறீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜீவா, எதுவுமே இல்ல. அதான் சொன்னனே லேசா தலைவலின்னு.
ஷோர். ஷியோர் 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 ஷியோர். பசிக்குது. ம். சாப்பிடலாமா? ஆ சாப்பிடலாமே. வாங்க வாங்க போலாம். வாங்க ஜீவா வாங்க. பிரியா, ஆ. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆஹா இல்ல அப்போ உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல. நானும் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன், உங்க முகமே சரியில்லை. இப்ப பசிக்கலன்னு வேற சொல்றீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆ, நான் ஒன்னும் உங்களை கம்பல் பண்ணல. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். சொல்லிடு பிரியா. அதான் அவரே கேக்குறாருல்ல, அப்புறம் என்ன உனக்கு தயக்கம்? சொல்றதுல பிரச்சனை இல்ல. ஆனா இப்பதான் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த விஷயத்த சொல்லி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா இது நம்ம பிரச்சனை. நாம தான் சரி பண்ணணும். உட்காருங்க. ஆ, இல்ல அட, உட்காருங்க. ஆ, சாப்பிடுங்க. ஆ, நீங்க என்ன அக்கறையா கவனிச்சுக்கும் போது உங்களை அக்கறையா கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு முதல்ல சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடாம இருந்தா மட்டும் அந்த பிரச்சனை சரியாயிடாது. இல்ல தலைவலி இப்பதான் டேப்லெட் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஆ, நீங்க போய் தூங்குங்க. மேபி என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. இந்த அன்பையும் அக்கறையையும் நான் இழக்க விரும்பல ஜீவா. காவியா, பேசாம நீ ஒண்ணு செய்றியா? அவங்கிட்ட இருந்து நீ பிரிஞ்சிருப்பா. காவியா, என்னாச்சு காவியா? ஏன் கண்ணெல்லாம் ரொம்ப சிவந்திருக்கு? அழுதியா? உன்னதான் கேக்குறேன், அழுதியா? என்ன பிரச்சனை காவியா? இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏய், தயவு செஞ்சு ஏதாவது சொல்லு. காவியா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். காவியா, தொடாதீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடுங்க. என்னாச்சு காவியா? நான் ஏதாவது தப்பு பண்றேனா? நீங்க எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் நான்.
என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. எதா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு காவியா. பிரச்சனையே நான் தான். உங்களால என்ன சரி பண்ண முடியுமா? முடியாதுல்ல? புரிஞ்சுக்கோங்க. என்னை விட்டுட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. பாரு, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நான் எதையுமே கேட்கிற மனநிலையில இல்ல. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டு ப்ளீஸ். ஏன் இவ திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்றா? அவனை விட்டு நீ பிரிஞ்சிருமா? லவ் பண்ணியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. என் பையன் கூட நீ வாழாம இருந்ததுக்கு இதுதான் காரணமா காவியா? மனசுக்குள்ளேயே புழுங்கி நான் செத்துட்டு இருக்கேன். என்ன நானே ஏமாத்திக்கிட்டு போனோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னம்மா பால் பொங்கிட்டு இருக்கு, அத கூட பார்க்காம என்ன வச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, அது என்னம்மா என்னமா மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லடா, நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல, நீங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. வேற ஏதாவது பிரச்சனையா? அது எப்படிடா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். அப்பவே நான் அதை நிறுத்தி இருக்கணும். ஆனா உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அது இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி கெடுக்கும்னு எனக்கு தெரியாதுடா. மா மா என்னமாச்சு? ஒண்ணு இல்லடா, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் காஃபி போட்டு குடிக்கலான்னு வந்தேன். என்னம்மா ரொம்ப வலிக்குதா? டாக்டர் வேணா போலமா? அதெல்லாம் வேண்டாம்டா, காஃபி போட்டு குடிச்சா சரியாயிடும்டா. காஃபி தானே, இப்படி வாங்க. எவ்வளவு அன்பா பாசமா இருக்கிற புள்ள இவன் வாழ்க்கையை கெடுத்துட்டோமே. இந்தாங்க குடிங்க. தலைவலி பறந்து போயிடும். சரி குடிங்கம்மா. இல்லடா, நான் ரூம்ல போய் குடிச்சுக்கிறேன்.
ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மையிலேயே தலைவலி தானா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையான்னு தெரியலையே.